உனக்கு வாழ்க்கை இன்பமாகத் தோன்றும். உனது அனைத்து கஷ்டங்களும் தீரும். உனது மனக்கஷ்டம் சரி, எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, உனது மனம் அமைதியடையும். இதை முழுமையாக கேள் குழந்தாய். உனது மனம் அனைத்து பிரச்சனைகளிலுமிருந்து விடுபடும். அது மட்டுமல்லாமல் உனது கஷ்டத்துக்கு என்ன காரணம், எந்த வழியாக சென்றால் நீ உனது பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் என்பதற்கான வழியை நானே உனக்கு அறிவிப்பேன் குழந்தாய். உன் கவலைகள் அனைத்தும் தீரும். தினமும் ஒரு பிரச்சனை, தினமும் எதையோ தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஏகப்பட்ட கெடுபிடிகள், நித்தம் ஒரு போராட்டம். ஒரு நாள் நிச்சயம் விடியும் என்று காத்திருக்கிறாய். அப்பா, நான் செய்த தவறை நான் உணர்கிறேன். தயவு செய்து என்னை இதிலிருந்து விடுவித்து எனது கர்மாக்களை அடியோடு ஒழித்து என்னை காப்பாற்றுங்கள் என்று என்னிடம் வருந்துகிறாய். எல்லாம் சரிதான். மகனே, உன்னுடைய போராட்டங்கள் உனக்கு தெரியாதா? எப்போது நீ என்னை குருவாக ஏற்றுக்கொண்டாயோ, எப்போது எனது நாமத்தை உனது நாவில் உச்சரிக்கத் தொடங்கினாயோ, எப்போது நீ செய்த தவறை உணர்ந்து விட்டாயோ, அப்போதே உனது கர்மா வினைகளை போக்கி விட்டேன். கவலைப்படாமல் இரு. அப்பா சிவனே, நான் இருக்கிறேன். அனைத்தும் உடனே நடந்து விட்டால் ருசி இருக்காது. படிப்படியாக நீ நினைத்ததற்கு மேலாக உயரப் போகிறாய். அப்பா, நான் இருக்கிறேன். சிவாய நமச்சிவாய. நிச்சயம் விடியும். காத்திரு, பொறுமையாக இரு, கலங்காதே. நான் சொல்வதை முழுமையாக கேள். உன்னை கைவிட மாட்டேன். உனது கண்களில் இருந்து நீர் வழியக்கூடாது. என் மீது பாரத்தை சுமத்தி விட்டாயல்லவா, பிறகு எதற்காக கவலைப்படுகிறாய்? உண்மையாக கேள், கேட்காமற் செல்லாதே. கேட்டால் உனது அனைத்து பிரச்சனைகளும் தீரும். உனக்கான வழி இதில் கிடைக்கின்றது. உனது பிரச்சனைகள் தீர்வதற்கு நான் வழி சொல்லுவேன். உனது பிரச்சனைகள் தீரும். உனது மன கஷ்டம் தீரும். உனது பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, பணமா, பொருளா, தொழிலா, குடும்பமா, குடும்பத்தில் சண்டையா, எதுவாக இருந்தாலும் சரி, திருமண தடையா, எதுவாக இருந்தாலும் சரி, அப்பிரச்சனை தீரும். தடை விலகும். பணம் வரும். முழுமையாக கேள். மனித பிறவியே பணி செய்வதற்கானது. ஜாலியாக இருப்போம் என்று நினைத்தால் அது ஆபத்தான கற்பனை. சிறு எறும்பை பாருங்கள், எத்தனை சுறுசுறுப்பு. எனது படைப்புகளில் சிறப்பான படைப்பு என்ன சுடலாம். இந்த எறும்பு ஒரு சுறுப்பாக இருக்கின்றது. அதற்கு ஓரறிவுதான். யார் அதுக்கு ஒழுக்கத்தையும் உழைப்பையும் போதித்தனர்? மனிதர்களாகிய நமக்கு ஆறறிவு இருந்து என்ன பயன்? அதனை உபயோகித்து என்ன செய்கிறோம்? எப்படியாவது பொருளிட்டு நினைக்கின்றோம். அது நேர் வழியிலோ குறுக்கு வழியிலோ. எதற்கு இந்த ஆறறிவு? எதற்கு சிந்திக்கவும் தேர்ந்தெடுக்கவும்? நமக்கு திறனை இறைவனை அளித்தார். அடுத்தவர் சொத்தை, மனைவியை அபகரிக்கவா? சற்றே சிந்தியுங்கள். மின்னல் போன்ற வாழ்க்கை போகும்போது எதனை கொண்டுவோம் சொல்லீர்கள்? அரைதான் கயிறையும் அறுத்து தன் சிதையில் வைப்பார்கள். எத்தனை சக்கரவர்த்திகளாக இருந்தாலும் சரி, ஒரு துண்டு கூட விடமாட்டார்கள். எத்தனை கொடுங்கோளாளர்கள், எத்தனை மன்னர்கள் ஒரு துளி மண்ணை கொண்டு செல்ல இயன்றதா? புறப்பதே இனி புறவாமை வேண்டுமென இறைவனை நாடவே. இப்போதாவது புக்தியுடன் பாருங்கள். தொலைக்காட்சியில் எல்லா நாடுகளிலும் வெள்ளத்தில் கார்களும் வீடுகளும் அடித்துச் செல்வதை பார்க்கும் நாம் 100 ஆண்டு வாழ்வோம் என எந்த நம்பிக்கையில் வாழ்கின்றீர்கள்? உங்களால் யாருக்காவது உபயோகம் இருந்தால் தான் உங்களுக்கு மதிப்பு. இல்லை என்றால் நீங்கள் முன்னால் பெரிய மனுஷனாக இருந்தாலும்
வீட்டில் கூட எவரும் மதிக்க மாட்டார்கள். மகளே, மகனே, எதற்காக கஷ்டப்பட்டு பொருள் சேர்த்தாய்? யாருக்காக சொல்வாக்கலாம்? மனிதா, இப்போதாவது உணர்ந்து இருப்பாய். மகனே, தொடர்ந்து கேட்டால் உனக்கு புரியும். நான் சொல்வதை கடைசியாக நான் சொல்வேன். அந்த மந்திரத்தை என் தினமும் சொல். உனக்கு நான் இருக்கிறேன். உனது அனைத்து பிரச்சனைகளும் தீரும். தர்மம், சத்தியம், ஆச்சரம், பொறுமை, தயை ஆகியவை தினந்தோறும் நாசமடைந்து கொண்டே இருக்கு. நல்ல குணம், நேர்மை ஆகியவற்றுக்கு பணம் ஒன்றுதான் சாட்சியாகும். நியாயவரங்களில் வெற்றி தோல்வியின் செல்வத்தை பொறுத்துத்தான் அமையும். ஒரு பெண்ணும் ஆணும் கணவன் மனைவியாகச் சேர்வது என்பது ஆசையை மட்டும் பொறுத்ததாக இருக்குமே தவிர வேறு எந்த காரணத்தை சார்ந்திருக்காது. வர்த்தகத்தில் மாற்று வேலைகளின் முக்கிய அம்சமாக உருவெடுக்கும் பூநூல் ஒன்றை தவிர வேறு எதுவும் பிராமணனுக்கு அடையாளமாக இருக்காது. நிறைய பேசுபவனே பண்டிதன் என போற்றப்படுவான். பேராசை கொண்டவர்களும் கருணையற்றவர்களும் திருடர்களின் குணத்தை கொண்டவர்களும் ஆட்சியாளர்கள் ஆவார்கள். இம்மாதிரி குணங்களை கொண்ட களி முற்றும் போது தர்மத்தை மீண்டும் நிலைநிறுத்த நான் அவதரிக்கின்றேன். நீ துக்கப்படுவதால் எதுவும் உடனடியாக மாறப்போவதில்லை. வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் இன்பமல்ல. துயரம் என்று நீ வருந்துவது நிலையான துன்பமல்ல. நான் உன்னோடுதான் இருக்கிறேன். நீ கால் வைக்கும் எல்லா தீய நிகழ்விலும் உன்னை காத்து வருகிறேன். எங்கே இப்பொழுது நான் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன் என்கிறாய்? உன் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை நீ நினைவுபடுத்தினால் உனக்கு புரியும் எங்கு எல்லாம் நான் உன்னை காத்தேன் என்று. ஆனால் இப்போது நீ அனுபவிப்பது உன் கர்மவினை. அதையும் சீர்படுத்தவே நான் இருக்கிறேன். உன் இரக்க குணம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகியாத மனம் நீதி நேர்மையை பின்பற்றி செயல்பட வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்தால் தான் நான் கஷ்டப்படுகிறேன் என்று நினைக்கிறாய். கெட்டவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கும் போது நல்லதே நினைத்து நல்லவர்களாகவே வாழ வேண்டும் என்று நினைக்கும் நீ தான் கஷ்டப்படுகிறாய் என நினைக்கிறாய். நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்கிறாய். உன்னை போன்ற நல்லவர்கள் பலரும் இப்படித்தான் புலம்புகிறார்கள். இது இன்றோ நேற்றோ அல்ல. காலகாலமாய் நல்லவர்கள் புலம்புவது தொடர்களைதான். நற்குணங்கொண்ட நீ எஞ்சியுள்ள உன் கர்ம வினைகளையும் தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷத்தையும் முக்தியும் பெறுவதற்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் குழந்தாய். ஆனால் கெட்டவர்கள் தற்போது நன்றாக இருப்பதாக தெரியும். அவர்களுடைய கர்மகாலம் மோசமானதாகவும் கோரமாகவும் அமையும். நீயே உன் வாழ்வில் அப்படிப்பட்டவர்கள் படும் துயரங்களை பார்த்திருப்பாய். அதனால் முதலில் இந்த கஷ்டத்தை சமாளிக்க முடியும் என்று நினை. சோர்வு எதற்கு? இது உன்னை பலப்படுத்தி சிந்தனையை வளர்க்கும், செயலை வேகப்படுத்தும். மகனே, நாம் வாழும் காலத்தில் துருப்பிடித்து செய்வதை விட உழைத்து செய்வதே நல்லது. நீ நினைத்தால் விண்மீனையும் விழுங்கிவிட முடியும். இதுவே உன் உண்மை பலம். மூட நம்பிக்கைகளை உதறி தள்ளிவிட்டு தைரியமாக செயல்படு. கடுமையான உழைப்பின்றி மகத்தான காரியங்களை சாதிக்க முடியாது. பயந்து புழுவைப் போல் மடிவதை விட கடமை என்னும் காலத்தில் போரிட்டு உயிர் துறப்பது மேலானது. எதுவும் பொய் செய்யாமல் இருப்பதை விட ஏதாவது செய்வதே நல்லது. அதில் தவறு நேர்ந்தால் பாதகம் இல்லை. எதிர்காலத்தில் என்ன நேருமோ என்று கணக்கு பார்த்து கொண்டே இருப்பவனால் எதையும் சாதிக்க முடியாது. முயன்று செயல்களை செய்பவனே வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். அவனுக்கே நான் துணையாக என்று நிற்பேன். நாளைய பொழுது அனைவருக்கும் நலந்தரும் விடியலாக அமையட்டும். இன்று நாங்கள் செய்த தவறுகளை மன்னித்து எல்லோரும்
எல்லா நன்மைகளையும் கிடைக்கும் இந்த சிவனின் அருள் உனக்கு என்றும் இருக்கும். நான் உன்னுடன் துணையாக இருக்கிறேன். நீ உனது வெற்றி பாதையில் செல். உனது முயற்சியை விடாதே, நம்பிக்கையையும் கைவிட்டு விடாதே. தோல்வி உனக்கு வெற்றி பாதையாக, உனது தோல்விகளை உனது வெற்றி படிகளாக ஆக்கி நீ முயற்சி செய். அடிக்கத்தான் சிப்பன் செதுக்கத்தான் சிப்பம் தோன்றும். நீயும் செதுக்கப்படுகிறாய். வாழ்வில் நிலையாக உயரவே உன்னை நான் செதுக்குகிறேன். நாளைய பொழுதெல்லாம் நல்லபடியாக உனக்கு விடியும். 10 பேருக்கு பகிர். என்னுடன் இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணு. தொடர்ந்து எனது சிந்தனைகளை கேட்டு வா. அத்துடன் உனது நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் கைவிட்டு விடாமல் முயற்சி செய். நான் உனக்கு வருவதை தலைக்கு வந்தது தலைப்பாயுடன் போக வைத்துக் கொண்டிருப்பதை நீ உணர்வாய். உனது அனைத்து பிரச்சனைகளும் தீருவதற்கான வழியை நான் உனக்கு காட்டுகிறேன். நீ அதை கவனமாக பார்த்து செல். நான் சொல்வதை வடிவாக கேட்டு நான் சொல்வது போல் நீ நடந்து கொண்டால் உனக்கு அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து விட்டதென நீ உணர்வாய். மந்திரத்தை நீ தினமும் காலையும் மாலையும் பிரம்மமூர்த்த வேளையில் விடிய காலை 4 மணிக்கு எழுந்திருந்து சொல். எவ்வளவு திறம் சொல்லுகிறியோ அவ்வளவு விரைவில் 1008 திறம் சொன்னால் வெகு விரைவில் நடக்கும். 48 மணித்தியாலத்துக்குள் நீ நினைக்கும் நேரத்துக்குள் இரவுக்குள் நடக்கணும், காலைக்குள் நடக்கணும், இன்னும் 2 மணித்தியாலத்துக்குள் உனக்கு கோல் வரணும். எல்லா விடையில் எப்படி என்று நீ நினைத்து சொல்கிறாயோ அதே போல் நடக்கும். நீ என்னை நினைத்து நமச்சிவாய் என்று 108 திறந்தினம் எத்தனை நாள், 10 நாளோ 9 நாளோ 45 நாளோ நீ நினைத்தெழுது நாளுக்குள் நோக்க வேண்டியது கிடைக்கும். அதைப்போல நான் சொல்லும் மந்திரத்தை நீ சொல்லு. உனக்கு வெகு சீக்கிரத்தில் உனது பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். நான் சொல்லும் மந்திரத்தை வடிவாக கேட்டுச் சொல். ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி. ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி. ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி.